வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொசு எப்படி ஒழிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கொசுக்கு பார்த்தா நிறைய இப்போ லிக்விட் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா காயில் பயன்படுத்துறோம். சில பேர் வீட்டுல இன்னும் ஆதி காலத்துல இருக்கிற மாதிரி மேட் பயன்படுத்திட்டு இருக்காங்க. புது புது கம்பெனியை புது புது விதமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா நம்ம பொருட்களை கொடுத்து நீங்க இதை பயன்படுத்துக கொசு ஓடி போயிடும், இதை பயன்படுத்துக ஓடி போயிடும் அப்படின்றாங்க. நம்ம இவ்வளவு காலமா பயன்படுத்திட்டு இருக்குமே தவிர ஆனா கொசு ஒழிஞ்சபடி ஒரு எண்ணமே இல்லை. ஆனா பார்த்தா கொசுவை பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெண் கொசு தான் நம்மள அதிகப்படியா கடிக்கும். அதோடைய முட்டையை உற்பத்தி பண்றதுக்கு உடம்புல புரோட்டீன் தேவைப்படும். அந்த புரோட்டீன் எங்கிருந்து எடுக்கும் அப்படின்னா நம்மளோட ரத்தத்திலிருந்து எடுக்கும். ஆண் கொசுவானது பார்த்தா இருக்கக்கூடிய செடிகள்ல பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த தேனு மற்றபடி அதுல இருக்கிற புரோட்டீன் எடுத்து அது உயிர் வாழ்ந்துக்கும் அப்படின்றதா ஒண்ணு. இந்த கொசுவை எப்படி சிம்பிளா ஒரே நிமிஷத்துல எப்படி கொசு நம்ம வீட்டு உள்ள வராம போகுது அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஒண்ணு இல்லைங்க, நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போட்டோம்னா ஒரு காலி டப்பா ஒண்ணு, அதுக்கு அடுத்தபடியா ஒரு 50 கிராம் சர்க்கரை. வீட்டில் நம்ம காபி டீ எல்லாம் போறோம்ல, சக்கரை, அந்த சக்கரை தான், வேற ஒண்ணும் இல்ல, புதுசா இல்ல, அதே சக்கரை தான். அதுக்கு அடுத்தபடியா ஒரு கத்திரி வெட்டுறதுக்காக. இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் பார்த்தா நீ பேக்கரியில பயன்படுத்துவாங்க. இது நீங்க வாங்கணும் அப்படின்னாக்கா நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா ஈஸ்ட் கிடைக்கும். இது விலையும் ரொம்ப குறைவான விலையில தான் இது இருக்கும். இது நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இருந்தா போதுமானது. ஒரு கிராம் அப்படின்வாங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கு அடுத்தபடியா டேப்பு. இந்த டேப் பார்த்தா எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றது ஒவ்வொன்றா பார்த்தோம்னா தெரியும். அதனால இதெல்லாம் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிங்க. வச்சுட்டு உடனே நம்ம என்ன பண்ண போறோம், முதல்ல இந்த கேன் எடுக்க போறோம். இந்த கேனை மூடி நம்மளுக்கு தேவையில்லை, அதனால மூடி வேற ஏதாவது பயன்படுத்தி இல்லை குப்பத்தூர்ல போட்டுருங்க. அதுக்கு அடுத்தபடி இந்த மூடியை நம்ம இந்த கேன் என்ன பண்றோம், இந்த இடத்துல வச்சு நம்ம வெட்டணும். அப்படியே சுத்தி மேல இருக்கிறதுல நீங்க எந்த சைஸ் கேன் வேணா எடுத்துக்கலாம். இதுல சொல்லக்கூடியதுல ஒரு பொருள் வரல உங்ககிட்ட விட்டுட்டேன். எந்த பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, தண்ணி ஒரு 200 mlங்க. தண்ணி ஒரு 200 ml கண்டிப்பா தேவை. நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இடத்துல. உங்களுக்கு சொல்றப்போ தண்ணி ஒரு 200 ml தேவை அப்படின்றத என்ன பண்ணோம், இந்த பக்கம் இப்படி இப்போ இதுல இருந்து கட் பண்ணி இப்படி எடுத்து இப்படி திருப்பி இதுல இப்படி வைக்கணும். இப்படி வச்சிட்டோம்னா இது உள்ள போவாது. அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணிருக்கிறோம். இது இப்படி வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு இந்த டேப் இருக்கு இல்லையா, இந்த டேப் இப்பதான் பயன்பட போகுது. என்ன பண்றோம், இந்த டேப் எந்த இது தேடிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. கிடைச்சிச்சு. இந்த டேப்பை அப்படியே பிரிச்சு எடுக்கிறோம். இதெல்லாம் நாங்க வீட்டுல விளையாட்டு இருக்கிறப்போ செய்யற வேலை. இந்த இதுல செஞ்சுட்டு இருக்கோம். என்ன பண்றது, கொசு ஒழிக்கிறதா நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணித்தானே ஆகணும் அப்படின்றதான். அழகா அப்படி வெட்டி எடுத்துட்டு இந்த டேப்பை இப்படி ஓட்டுறோம். அப்படியே மேல் பக்கமா இருக்கிறத அப்படி மடிச்சு விட்டுறோம். இது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நேரம் நிக்கணும் அப்படின்றத வச்சு உள்ள இருக்கிற காத்து அந்த பக்கமா ஒரே பக்கமா உள்ள போற மாதிரி வெளியே வர மாதிரி வைக்கிறோம். அதுக்காக இது சுத்தி போட்டு ஓட்டிடுறோம். இது மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோமா, ஒட்டி முடிச்சுட்டு உங்க வீட்லயே பார்த்தா சின்னதாக ஒரு டம்ளர்லயோ அதுல பார்த்தா ஒரு 200 ml தண்ணி எடுத்துங்க. அதுக்காக ஃபுல்லா எடுத்துக்காதீங்க. ஒரு 200 ml தண்ணி எடுத்துட்டு அதுல இந்த 50 கிராம் சர்க்கரையை அதுல போட்டு நல்லா கலக்கிக்கணும். சரிதாங்களா? ஒரு 200 தண்ணி இருந்தா போதுங்க. 200 தண்ணி வரல எடுத்துட்டு இதுல வச்சிருக்கிற 50 சர்க்கரை இதுக்குள்ள அப்படி கொட்டுறோம். அதுக்காக சக்கரை கொட்டி தண்ணி ஊத்துறோன்னு தீதி பாக்குதுன்னா ஆளு ஒரு டம்ளர் குடிச்சிடாதீங்க. அது குடிக்கிறதா வேற குடியும். கொசு ஓட்டுறதுக்கு மட்டும் இந்த வேலை செய்யணும். இந்த உள்ள இருக்குது இல்லையா, இது பார்த்தா இப்படியே ஆட்டோம்னா கரைஞ்சிடும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனா அதை விட நீங்க வீட்டுல வேற ஏதாவது பாத்திரத்துல கொஞ்சம் சர்க்கரை போட்டு அழகா ஒரு கலக்குனா உள்ள இருக்குது நல்லா கரைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். கரைஞ்ச உடனே அப்படியே மறுபடியும் தூக்கி ரவா வச்சுட்டு இந்த முதல்ல சொன்னோம் இல்லையா ஈஸ்ட், ஒரே ஒரு ஸ்பூன், அவ்வளவுதான். இதான் ஈஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா இது மாதிரி சர்க்கரை கலக்கி முடிச்ச உடனே அப்படியே வச்சுட்டு இந்த ஈஸ்ட அப்படியே டைரக்டா கொட்டி விட்டுடணும். அதாவது கொட்டிட்டு அதுக்கப்புறமா கலக்கலாம் கூடாது, கொட்டி மட்டும் அப்படியே விட்டுடணும். கொட்டி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா
அது பாட்டுன்னு அது உள்ள இருந்து அந்த சக்கரை தண்ணியா கூட போய் இந்த ஈஸ்ட் போய் உள்ள மிக்ஸ் ஆகி அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விதமான கெமிக்கல் வாசனை வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த கெமிக்கல் வாசனை வெளியே வரப்போ இதுல இருக்கக்கூடிய தண்ணியானது, இந்த சக்கரை, இந்த ஈஸ்ட் ஆனது வீட்டில் வந்து 2 வாரத்துக்கு வேலை செய்யும். கிட்டத்தட்ட 15 நாளுக்கு வேலை செய்யும். நீங்க இதை அப்படியே செய்துட்டு எடுத்து போயிட்டு வீட்டில் ஒரு மூலையில வச்சுட்டா போதும். இது வந்து பார்த்தா பாக்குறப்ப ஏதாவது தெரியுது அப்படின்னா ஒரு மேல வந்து ஒரு பேப்பர் ஒன்று போட்டு சுத்திட்டீங்க அப்படின்னா கூட கொசுக்கள்லாம் வந்து இதுல சிலதெல்லாம் வந்து விழுந்துடும். சிலது வந்து இந்த வாசனைக்கு வரவே வராது. அப்படியே பசங்க எதுவும் கையில கீழே படாம கீழே ஏதாவது ஊத்திடாம இருக்கிற மாதிரி ஒரு ஓரமா வச்சிருங்க. இல்ல ஏதாவது ஒரு செல்ஃப்ல வச்சிருங்க. வச்சு விட்டுட்டீங்கன்னா 2 வாரத்துக்கு கொசு தொந்தரவே கிடையாதுங்க. பயன்படுத்தி பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மற்றவங்களுக்கு இதை சொல்லி புரிய வச்சு எல்லார் வீட்லயும் இதே போல கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த டெங்கு, மலேரியா, ஏனைக்கால் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைல இருந்தோம் நம்ம போயிச்சா. ராணுவத்துல செத்தவங்களை விட கொசு கடிச்சு செத்தவங்க தான் நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து இனிமே வந்து கொசுக்களிடம் நம்ம ரொம்ப மிகவும் பாதுகாப்பா இருப்போம். இது போல விஷயங்களை வந்து பார்த்தா எல்லாருக்கும் சொல்லி பகிர்ந்துங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுனது உங்கள் அன்பு காந்தி குமார். நல்லா கரைஞ்சிச்சா பாத்துங்க.